இந்த உலகத்துல தப்பே செய்யாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தவறுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் பெரும்பாலானவங்க தான் செஞ்ச தவறு வெளியே தெரியாத மாரி பக்காவா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் மனசாட்சிக்கு பயந்து செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா அதோட விட்டுருங்க. மன்னிக்கவும் செஞ்சுட்டு குத்தி காட்டிக்கிட்டும் இருக்காதீங்க. ஏன்னா புறக்கணிக்கிறத விட மோசமானது குத்தி காட்டுறது. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு உறவா இருந்தாலும் வெறுத்து போற அளவுக்கு நெருங்கியும் போகக்கூடாது. அதே மாரி பேரு கூட மறந்து போற அளவுக்கு விலகியும் போகக்கூடாது. ஒரு நபர்கிட்ட நம்ம பழகும்போது அந்த நபர் நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்க, நம்ம அந்த நபரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு தான் பழகணும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு கண்ணீரும் ஏமாற்றமும் தான் பரிசா கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அன்பும் நம்பிக்கையும் தான். அடுத்தவங்க பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பான விஷயங்க. ஒரு நபர் தன்னை பத்தி தானாவே நம்மகிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்றது வேற. ஆனா நம்மளாவே அவங்கள பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக துருவி துருவி ஆராயிறதுன்றது வேற. அதனால பொதுவா நம்மள பத்தியும் நம்ம யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். அடுத்தவங்கள பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில வந்து நிம்மதி இல்லாம ஆக்கிரும். நான் சொன்னது சரிதான் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.